நீரில் மூழ்கி செல்லக்கூடிய ஆளில்லா ட்ரோனை வீசி ரஷ்யாவை அதிர வைத்துள்ளது யுக்ரைன். அடுத்தடுத்து ரஷ்ய கப்பல்கள் பற்றி எரிந்துள்ளன. எப்படி தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது? ரஷ்யா கொடுக்க போகும் பதிலடி என்ன பார்க்கலாம். நேட்டோவில் யுக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா யுக்ரைன் மீது போர் தொடுத்தது. இந்த போர் தொடங்கி 4 ஆண்டுகளை எட்ட உள்ளது. போரில் ஈடுபட்டுள்ள இரு நாடுகளும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஏராளமான மக்களும் பலியாகியுள்ளனர். நாளுக்கு நாள் போர் தீவிரமடைந்தது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய உள்ளிட்ட பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. பின்னர் போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியும் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை. இந்நிலையில் மேற்கு ஆசிய நாடான துருக்கியின் கோசேலி மாகாணத்தில் உள்ள கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவை சேர்ந்த கைரோஸ் என்ற சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது. இந்த கப்பல் போஸ்பரஸ் ஜலசந்தி கிட்டே நுழைந்த போது திடீரென ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. இந்த சம்பவம் நடந்து முடிந்த அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அவ்வழியாக வந்த மற்றொரு ரஷ்ய எண்ணெய் கப்பல் விராட் மீதும் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த கப்பலில் சிக்கி தவித்த 20 மாலுமிகளை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, யார் தாக்கியது என்பது தெரியாமல் ரஷ்யா குழப்பத்தில் இருந்தது. இந்நிலையில் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு யுக்ரைன் பொறுப்பேற்றுள்ளது. ஏற்கனவே இந்த இரு கப்பல்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், தடையை மீறி கப்பல்கள் உள்ளே வந்ததால் நீரில் செல்லக்கூடிய ட்ரோன் மூலம் தாக்கி அழித்ததாக யுக்ரைன் விளக்கமளித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள்.